ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 15/6/2025 16/7/2025 வரணும் உண்டான காலகட்டத்தை உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம், அதுக்கு அடுத்தது தட்சிணாயனம் பிறக்கும். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கிரன் இருக்கார், மிதுனத்தில் 3 கிரகங்கள், அதாவது புதன், குரு மற்றும் சூரியன். ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மத்தில் 2 கிரகங்கள், அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு, இந்த 2 கிரகங்கள். மொத்தமாக பார்த்தலையானால் இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது. இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும். அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? இந்த மாதத்தில் 22/6/2025 அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலே. அதற்கு பிறகு 29/6/2025, அதாவது ஒரு 15 நாள் ஆனி மாதத்தில் சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார். அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இந்த 2 மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது. மிச்சப்படி எல்லாமே வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை. சரி, இந்த மாதத்தில் பார்த்தடையானால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நடராஜருக்கு 6 முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க. அதில் ஆனி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். ஆனி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது. இந்த ஆனி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1/7/2025 அன்றைக்கி வருது. அது தவிர பார்த்தடையானால் இந்த மாதத்தில் ஆனி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம், அதாவது ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது. இந்த ஆனி கேட்டை அப்படின்றது 8/7/2025 வருது. அதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள். அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருணகிரிநாதர் என்னைக்குன்னா ஆனி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/7/2025 அன்றைக்கி பார்த்தேன்னா, அதாவது 9/7 8ஆம் தேதி அன்றைக்கி ஆனி கேட்டைக்கு அடுத்தது மூல நட்சத்திரம். 9ஆம் தேதி அன்றைக்கி அவர் அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம். அதாவது சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார். அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது. அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது. ஆனி அமாவாசை இந்த மாதம் 25/6/2025 அன்றைக்கி ஆனி அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய, ஒரே ராசியில் வரக்கூடிய நாள். அதே போல் 10ஆம் தேதி, அதாவது 10/7/2025 அன்றைக்கி பௌர்ணமி. அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது. அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அதோட பார்த்தலையானால் உங்களுடைய ராசியில் குரு, சூரியன் 2 கிரகங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பெரிய விசேஷம். எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6/11 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இவ்வளோ நாளாக 2ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்தார். புதிய வேலை கிடைக்கிறதுக்கு தடங்களாக இருந்திருக்கும், தொழிலில் பெரிய தடங்கள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா தொழிலில் பெரிய மாறுதல்கள் நடக்கும். அது தவிர உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய
அதாவது குரு, சனி, ராகு, கேது இவெல்லாம் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவுமே நல்லா இருக்கா. மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது சூரியன். இதன் மூலியமாக பார்த்தேனால் குருவோட சம்பந்தத்தோடு இருக்கிறதும் புதனோடு சேர்ந்து இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இவ்வளோ நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கல்யாண பிராப்தி உண்டு, குழந்தை பிராப்தியும் உண்டு. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாதவாளுக்கு குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் வந்து ஒரே வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போய்டுறார். அதாவது 22/6/2025 அன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் போகிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் எந்தெந்த இடத்துல கால் எடுத்து வைக்கிறீங்களோ உங்களுடைய கூர்மையான ஷார்ப்பான ஃபோக்கஸ் வந்து நிச்சயமாக பணத்தின் மேலே இருக்கும். இவ்வளவு நாளாக அடிபட்டது எல்லாத்தையும் பிடிச்சி ஆகணுன்ற ஒரு வெறியோடு போவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகனே உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் ராசிநாதன் 2ஆவது இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுகளும் பணத்தை நோக்கியே இருக்கும். அதாவது பொருட்களை நோக்கியே இருக்கும். அதன் மூலியமாக பொருளை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர பார்க்கும்பொழுது 11ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதாவது சகோதர சகோதரிகள் மூலியமாக இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானா இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் வரார். அதாவது 29/6 அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும்னு சொன்னேன். அதை தவிர பார்த்தாலேயானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய, வேலைக்குன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் வரும். ஐடி ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, இந்த க்ளவுடு, இந்த சாப் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர வந்து இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு, கவிஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய மாறுதல்கள் அவங்களுக்கு, புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அது வந்து பார்த்தாலேயானால் 11/7/2025 13/7/2025 வரலாம். அது தவிர 15/6 16/6 இந்த 5 நாட்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயிலில் ஒரு 10 குடம் ஜலம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும். அது வந்து இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். அதாவது 10 குடம் ஜலம் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். ராசிநாதனே ராசியில் இருப்பதும் குருவோடு சேர்ந்து இருப்பதும் 3ஆம் அதிபதியான சூரியன் அவருடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியவரோடு இருப்பதும் பெரிய ஏற்றம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம் உண்டு. திருமணமானவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும். தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையும். தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர PhD அந்த மாதிரியான டாக்டரேட்டு, மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் நிச்சயமாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தேலையானால் 11/7/2025 13/7/2025 வரலும், 15/6/2025 16/6/2025 வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே துளசி மாலை போட்டு வாங்க. எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.